அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜோதிடப்படி எளிதில் மற்றவர்களால் ஏமாற்றப்படும் மிகவும் அப்பாவி ராசிக்காரர்கள், அந்த 6 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நல்ல கிரகங்களின் சேர்க்கையினால் கள்ளமில்லா நெஞ்சமும் தர்ம சிந்தனையும் கொண்ட சிலரை சுயநலவாதிகள் ஏமாற்றி விடுகிறார்கள். அப்படி மற்றவர்களின் மாய வார்த்தைகளில் எளிதில் வீழும் 5 முக்கிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசியினர் கற்பனை உலகிலும் அதீத இரக்க குணத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எவரையும் எளிதில் நம்பக்கூடியவர். குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றுவிட்டால் தன் வசம் உள்ள அனைத்தையும் கொடுத்து விடுவார்களாம். இவர்களின் இந்த பலவீனத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். யாரையும் உடனடியாக நம்பி பண உதவி செய்வதை மீனராசிக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டும். மற்றவர்களின் கண்ணீர் பொய் அழுகையாகவும் இருக்கலாம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை என்ற பெயரில் பணம் கொடுக்க வேண்டாம். ஒரு ஆவணமோ சற்பதிவாளர் பதிவுவோ பத்திரம் பதிவு இது ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டு அவர்களுக்கு நிதி வழங்குங்கள். யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். அடுத்ததாக கடகம் ராசி. சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியினர் உணர்ச்சி வசக்கூடியவர்கள். பாசத்திற்கு அடிமையாகும் இவர்கள் உறவுகளுக்காகவும் நட்பிற்காகவும் எதையும் செய்ய துணிந்தவர்களாக செயல்படுவார்கள். அவர்களின் அதீத பாசமே இவர்களை ஏமாற்றி விடுகிறது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவது நல்லது, ஆனால் உங்களின் பலவீனத்தை பிறர் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்காதீர்கள். எல்லாவற்றிற்குமே ஒரு எல்லை வகுத்து கொண்டு செயல்படுங்கள். எவரையும் நம்பி எவரையும் நம்பி வீட்டிற்கு அழைத்து வருவது, தேவையில்லாத நபர்களை அழைத்து கொண்டு வந்து பேசி கொண்டிருப்பது, தேவையில்லாத நண்பர்களுக்கு வாய்ப்பளிப்பது, முக்கியமாக எவரையும் நம்பி ஒரு மிக பெரிய தொகையை தருவது, இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்தாக முடியும். எவரையும் நம்பி ₹1 கூட கொடுக்க வேண்டாம். அவர் தந்தையாக இருந்தாலும் அவருக்கு ஆவணமாக கொடுக்க வேண்டும். எதையும் ஒரு ஆவணத்துடன் செயல்படுத்த வேண்டும். நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி உங்களுக்கு மாபெரும் ஆபத்தாகும். உங்களுடைய செல்வ செழிப்பு அனைத்தும் அழிந்து போய்விடும். எவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவர்களே உங்களை அடிக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட ரிஷபராசியினர் நேர்மையானவர்கள். தாங்கள் நேர்மையாக இருப்பதனால் உலகில் உள்ள அனைவரும் அடிப்படையாக இருப்பார்கள் என நம்புவது இவர்கள் மிக பெரிய தவறு இல்லை. இனிமையாக பேசுபவர்களின் சூழ்ச்சி இவர்களால் எளிதில் கண்டறிய முடியாது. முக்கியமாக தாங்கள் நல்லவர்களாக இருக்கும்போதும் அனைவரும் இப்படித்தானே நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைக்கிறது இது எல்லாம் தவறான செயலாகும். ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் அல்லது ஒருவரை நம்புவதற்கு முன் அதன் பின்னணியை தீர ஆராய்வது நல்லது. முகஸ்துதி செய்பவர்களிடம் தள்ளியே இருங்கள். முக்கியமாக இனிமையாக பேசுபவர்களின் சூழ்ச்சியை இவர்களால் எளிதில் கண்டறிய முடியாது போன்ற காரணத்தினால் உங்களை ஏமாற்றுவது எளிதாகவே இருக்கும். அடுத்ததாக கன்னிராசியினர். புத்திசாலிகளாக இருந்தாலும் யாராவது உதவி என்று கேட்டு வந்துவிட்டால் தங்கள் அறிவை யோசிக்க தவறி விடுகிறார்கள். இதனால் வாழ்க்கையில் தடுமாறியே விழுந்து விடுகிறார்கள். மற்றவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் காட்டும் ஆர்வத்தை தங்கள் சுய பாதுகாப்பில் காட்டுவதில்லை. உதவி செய்வது நற்பண்புதான், ஆனால் அது உங்களை கடனாளியாக்கவோ அல்லது மன உளைச்சலுக்கோ ஆளாக்காதவாறு பார்த்து கொள்வது கன்னிராசினருக்கு மிகுந்த எச்சரிக்கையாக உள்ளது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியினர் எதையும் வெளிப்படையாக பேசும் குணமுடையவர்கள். இவர்களிடம் இரகசியங்கள் எதுவும் இருக்காது. இவர்களின் இந்த வெளிப்படைத்தன்மை பயன்படுத்தி இவர்களின் முதுகில் குத்த பலர் காத்திருப்பார்கள்.
உங்கள் தனிப்பட்ட விஷயங்களையும் எதிர்கால திட்டவட்டங்களையும் மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ரகசியம் காப்பது உங்களை ஏமாற்றங்களிலிருந்து காப்பாற்றும் என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த கொண்ட ராசிக்காரர்கள் அவர்களை உடனடியாக ஏமாற்றப்பட விடுகிறார்கள். ஜோதிடப்படி நல்ல கிரகங்கள் சேர்க்கையால் கள்ளமில்லா நெஞ்சமும் தர்ம சிந்தனையும் கொண்ட சிலரை சுயநலவாதிகள் ஏமாற்றி விடுகிறார்கள். அப்படி மற்றவர்களின் மாய வார்த்தைகளில் எளிதில் வீழும் 5 முக்கிய ராசிகள் தான் மீச ராசி, அதாவது மேசராசிங்கிறேன் பாருங்கள், மீன ராசி, கடக ராசி, அடுத்ததாக ரிஷப ராசி மற்றும் கன்னி ராசி, தனுசு ராசி. இந்த ராசிக்காரர்கள் எளிதில் மற்றவர்களிடம் ஏமாந்து போகக்கூடிய ராசியினர்களாக இருக்கிறார்கள். மீனராசினர் கற்பனை உலகிலும் அதீத இரக்க குணத்திலும் வாழ்பவர்களால் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றுவிட்டால் அவ்வளவுதான், எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கண்மூனித்தனமாக கொடுத்து ஏமாந்து விடுவார்கள். அதே போலத்தான் கடகராசியினரும் எவனேனும் ஒரு நண்பன் என நினைத்து கொண்டு அவரை முழு நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கெல்லாம் உதவி செய்து அவனை குப்பத்தில் இருப்பவனை கோபுரத்தில் அமர் வைப்பது போல அவனுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை வழங்கி இவர் வாய்ப்பு இழந்து போவார். அதீத பாசமே இவர்களை ஏமாளிகளாக மாற்றும். ரிஷப ராசியை பொறுத்தவரை உலகில் உள்ள அனைவரும் அப்படியே இருப்பார்கள் என நம்புவது இவர்களிடையே மிகப்பெரிய தவறு. இனிமையாக பேசுபவர்கள் சூழ்ச்சி இவர்களால் எளிதில் கண்டறிய முடியாது. இதுவே இவர்களுக்கு பேராபத்தாக முடிந்து விடுகிறது. கன்னிராசினர் புத்திசாலிகளாக இருந்தாலும் உதவி என எவன் கேட்டாலும் அவர்களுடைய புத்தியை யோசித்து பார்ப்பது கிடையாது. தனுசு ராசியினர் எதையும் வெளிப்படையாக பேசும் குணமுடையவர்களாக இருந்தாலும் இவர்களிடம் ரகசியங்கள் எதுவும் இருக்காது. ரகசியங்களை பாதுகாக்க முடியாதவன் முழுமையாக தன்னை தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ரகசியம் பாதுகாக்க முடியாது இருப்பவன் வெற்றி பெற முடியாது. இவர்களின் இந்த வெளிப்படைத்தன்மையை பயன்படுத்தி இவர்களின் முதுகில் குத்த பலர் காத்திருப்பார்கள். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ரகசியம் காப்பது உங்களை ஏமாற்றங்களில் இருந்து காப்பாற்றும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.